தற்போதைய அண்மை செய்தி. திருத்தணி அருகே கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்களை தலைமை காவலர் தாக்கிய விவகாரம் தொடர்பாக தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆணையம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. திருத்தணி அருகே கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்களை தலைமை காவலர் தாக்கிய விவகாரம் தொடர்பாக ஆணையம் தற்போது விசாரணையை துவங்கி இருக்கிறது. காவல் நிலையத்தில் பெண்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல் நிலையத்தில் பெண்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக திருத்தணி அருகே கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்களை தலைமை காவலர் தாக்கிய விவகாரம் தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது தொடர்பான விரிவான தகவல். திருத்தணி அருகே கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்களை தலைமை காவலர் தாக்கிய விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து தற்போது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் என்பது தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த வழக்கு என்பது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் அவர்களின் வீட்டில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் அவர்கள் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.